السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين ومن تبعهم إلى يوم الدين. أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل والفرقان العليم: أعوذ بالله السميع العليم بسم الله الرحمن الرحيم. سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى பாரக்னா ஹவுலஹு லினுரியஹு மின் ஆயாத்தினா இன்னஹு ஹுவஸ் ஸமீஉம் பஸீர். ஸதகல்லாஹு மௌலானல் அலீம். புகழ் அனைத்தும் இரட்சகன் அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டும். பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள், சஹாபாக்கள், தாபியன்கள், தபவு தாபியன்கள், நல்லவர்கள், நாதாக்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டும் ஆகுக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பனு இஸ்ரவேலர்கள் என்ற ஒரு கோத்திரத்தார்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே பேசுவான். அதிலே யூதர்கள், நசரானிகள், இஸ்ரேல்கள் இவர்கள் எல்லாம் அதிலே வருவார்கள். பனு இஸ்ரவேலர்களை பற்றி அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த சூறாவிலே சொல்லுகிறான். அந்த சூரா அதனுடைய ஆரம்பம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜிற்கு போகும் பொழுது அவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே கொண்டு போய் அவர்களை அங்கிருந்து தொழ வைத்ததற்கு பின்னால் மேராஜிற்கு போகனான், அழைத்து சென்றான் என்பது வரலாறுகளிலே அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். அதிலே சொல்லும் பொழுது ஒரு ஆயத்தை அடுத்து சொல்லுகிறான். அந்த இல்லங்கள் எல்லாம், அந்த ஊர்கள் எல்லாம், அந்த பைத்துல் முகத்தஸ், அதை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் அல்லாஹ் சொல்லுகின்ற நேரத்திலே பாரக்னா ஹவுலஹு, அந்த பைத்துல் முகத்தஸை சுற்றி இருக்கின்ற நாடுகள் பரக்கத்து பொருந்திய நாடாக நாம் ஆக்கி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுவார். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் பார்க்கின்ற நேரத்திலே இன்றைய காலகட்டத்திலே மிக பயங்கரமாக மேற்கத்திய மற்றும் பயங்கரவாதிகள், நிறைய பயங்கரவாதிகளாக அவர்கள் சித்தரிக்கப்படுகின்ற பயங்கரமான கட்டங்களிலே ஆட்சிகளை மிக மோசமாக செய்து கொண்டு இஸ்லாமியர்களின் மீது அவர்கள் போர் தொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கின்ற நேரத்திலே நமக்கெல்லாம் மிகவும் கவலையாக ஒரு பக்கம் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், இஸ்லாமியர்களுக்கு அல்லாஹ் காலம் முழுக்க நெருக்கடியை கொடுத்து கொண்டுதான் இருப்பான். இந்த நெருக்கடிகளின் மூலமாக இஸ்லாமியர்கள் தோய்ந்து போக மாட்டார்கள், இறந்து போக மாட்டார்கள், அவர்கள் ஈமான் வீணாக போகாது என்பதை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுக்கு நாம் கொடுத்திருக்கிறான் என்று மிக சக்தியை கொடுத்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, அவர்களின் தீவிரவாதங்களும் அவர்களின் மிகப்பெரிய சர்வாதிகார பயங்கரமான ஆட்சியின் காரணமாக அவர்கள் கட்டுவிழ்த்தப்பட்ட அனைத்து அராஜகங்களையும் நாம் பார்க்கின்ற நேரத்திலே ஒரு பக்கம் ஈரான் மாட்டிக்கொண்டு முழிப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அதே போன்ற இந்த ஈரான் பதிலடி கொடுப்பதையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லாவையும் மீடியாவிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு பக்கம் நமக்கு அமெரிக்கா ஜெயிக்குமா, ஈரான் ஜெயிக்குமா என்று கிரிக்கெட்டிலே நாம் எப்படி எதிர்பார்க்கிறோமோ அது போன்று நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இங்கே இதை பற்றி என்ன அல்லாஹ் தகவல் சொல்லுகிறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தகவல் சொல்லுகிறார்கள் என்று பார்க்கின்ற நேரத்திலே பனு இஸ்ரவேலர்கள் எப்பொழுதுமே பயங்கரவாதிகள் தான். அவர்களுடைய பரம்பரையே அப்படித்தான். அவர்கள் மிரட்டி கொண்டே தான் இந்த உலகத்தை அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருப்பார்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அமெரிக்கா ஏன் முஸ்லிம்களின் மீது அவ்வளவு ஆதங்கம் வைத்திருக்கிறது? ஏன் ஈரான் அமெரிக்காவை எதிர்த்து நிற்கிறது? இரண்டையும் ஏன் நாம் இப்படி பார்த்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே சொல்லப்படுகிறது, ஈரான் முஸ்லிம் நாடுகளின் மீது ஏன் அவர்கள் ஏவுகணைகளை ஏறுகிறார்கள், அமெரிக்கா ஏன் ஈரானின் மீது ஏவுகணைகளை எறிகிறது? கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போன்று அவர்களுடைய நட்பு கூடா நட்பு என்று சொன்னார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபியர்கள் கூடா நட்பு கொண்டதால் தான் இவ்வளவு பெரிய விபரீதங்கள் என்பதை பெருமானார் ஒரு ஹதீஸிலே பதிவு செய்வார்கள். அதை கடைசியிலே பார்ப்போம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முஸ்லிம்களுக்கு ஏன் இவ்வளவு சிரமங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்று பார்க்கின்ற நேரத்திலே அமெரிக்கா முஸ்லிம்களின் மீது இரண்டு நோக்கத்தின் மூலமாக போர் இடுகிறது. ஒன்று பைத்துல் முகத்தஸை கைப்பற்ற வேண்டும், இன்னொன்று பெட்ரோலை கைப்பற்ற வேண்டும்.
பொருளாதாரத்தை கைப்பற்ற வேண்டும், பரக்கத்து செய்யப்பட்ட பூமிகளில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும், முஸ்லிம்களை அழிக்க வேண்டும், பைத்துல் முகத்தஸை எடுக்க வேண்டும். இந்த இரண்டு நோக்கம் தான் அந்த அமெரிக்காவுக்கு. அதற்கு உறுதுணையாக இருப்பது இஸ்ரேல். அதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஜசீரத்துல் அரப் என்று சொல்லப்படக்கூடிய அரபு நாடுகள் 6. அந்த அரபு நாடுகள் அமெரிக்காவிற்கு சேர்ந்து உறுதுணையாக இருந்து ஜசீரத்துல் அரப் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஜசீரத்துல் அரபை பற்றி சொல்லுகின்ற நேரத்தில் 6 நாடுகளை குறிப்பிடுகிறார்கள். சவுதி, குவைத், கத்தார், பஹ்ரைன், UAE, யமன். இந்த 6 நாடுகளின் மீது இராணுவ தளங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. யாரை தாக்குவதற்கு? முஸ்லிம்களை தாக்குவதற்கு முஸ்லிம் நாடுகளே வைக்கப்பட்டிருக்கிறது. யாரால் வைக்கப்பட்டிருக்கிறது? இந்த ஜசீரத்துல் அரபு இருக்கிறார்கள் அல்லவா, இந்த 6 நாட்டு அரபுகள் கூடாத நட்பாக அமெரிக்காவிலேயும் இஸ்ரேலிலும் அவர்கள் கொண்டிருக்கின்ற அந்த நட்பின் காரணமாக அவர்கள் அடிமைகளாக போய்விட்டார்கள். அமெரிக்காவின் அடிமைகளாக மாறி போனதின் காரணமாகத்தான் அவர்கள் தங்களுடைய நாட்டிலே இஸ்லாமியர்களுக்கு எதிர்ப்பாக அடிக்க வேண்டிய இராணுவ தளங்களை எல்லாம் ஏற்பாடு செய்து இஸ்லாமியர்களை அடிப்பதற்காக வேண்டி ஈரானை தாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஈரான் யாரை நேரடியாக அமெரிக்கா தன்னுடைய நாட்டிலிருந்து தாக்கவில்லை, இஸ்ரேல் தன்னுடைய நாட்டிலிருந்து தாக்கவில்லை, இஸ்லாமியர்களின் நாட்டு உள்ளே இருக்கக்கூடிய அவர்களை வைத்து அவர்கள் தாக்குகிறார்கள் என்பதை தெரிந்துதான் ஈரான் என்ன செய்கிறது? இஸ்லாமியர்கள் நாட்டில் இருக்குகின்ற அந்த இராணுவ தளங்களின் மீது தாக்குதல் நடத்துகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 1960ஆம் ஆண்டுதான் இந்த பெட்ரோல் என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அரபு நாடுகளிலே பெட்ரோல் எப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டது என்று சொன்னால் 1960 கண்டுபிடிக்கப்பட்டது. அப்ப கண்டுபிடித்ததிலிருந்து அமெரிக்கா ஒரு கண், இந்த அரபு நாடுகளின் மீது ஒரு கண், அந்த பெட்ரோலை தன் நாட்டுக்கு கடத்த வேண்டும், அந்த நாடுகளை கைப்பற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் 1967 மிகப்பெரிய போர் நடந்தது. மிகப்பெரிய போர் நடந்ததிலே இஸ்லாமிய நாடுகளும் அமெரிக்காவும் போர் நடந்ததில் இஸ்லாமிய நாடுகள் தோற்று போன. இஸ்லாமிய நாடுகள் தோற்று போனதின் காரணமாக அந்த இஸ்லாமிய நாடுகள் தோற்று போன நேரத்திலே அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்துதான் அந்த அரபு நாடுகளிடத்திலே அவர்கள் கைப்பற்றிய நாட்டை அவர்களிடத்திலிருந்து அந்த பெட்ரோலியத்திற்காக வேண்டி கையெழுத்தெடுத்து வாங்கிவிட்டார். அவர்கள் அப்பொழுதுதான் அடிமையாக ஆகிவிட்டார்கள். முஸ்லிம் நாடுகள் அனைத்துமே அந்த அமெரிக்காவுக்கு அடிமையாக ஆகிவிட்டார்கள். இந்த அடிமையாக ஆகிவிட்டதன் காரணமாக அவர்கள் அமெரிக்கா சொல்வதைத்தான் தேவ வாக்காக, குரான் வாக்காக அவர்கள் கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு எதிரியாக இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, சதாமாக இருந்தாலும் சரி, குமேனியாக இருந்தாலும் சரி, அவர்களை கொண்டு தீர்ப்போம் என்பதாக இஸ்லாமியர்களும் இஸ்லாமிய அல்லாத அமெரிக்க இஸ்ரேலர்களும் யூதர்களும் கிறிஸ்துவர்களும் சேர்ந்து கொண்டு கூடா நட்போடு தான் இப்பொழுது ஒருவரை தாக்கி கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இதை நாம வரலாற்றுகளை கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால், திருப்பி பார்த்தால் வரலாற்றுகளிலே என்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள் என்று பார்க்குகின்ற நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே நீங்கள் ரோமர்களுக்கு சப்போர்ட்டாக போவீர்கள். அரபியர்களை பார்த்து சொல்றாங்க பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த 6 நாடு இருக்கிறது அல்லவா, ஜசீரத்துல் அரப் என்று சொல்லப்படக்கூடிய இந்த 6 நாடுகளையும் பார்த்து பெருமானார் சொன்னாங்க, ஜசீரத்துல் அரப், நீங்கள் ஒரு நாளிலே கூடா நட்பாக நீங்கள் ரோம் தேசத்திலே, ரோம் என்று சொன்னால் அமெரிக்காவும் ஐரோப்பாவும், இந்த 2 நாடுகளில் நீங்கள் அவர்களோடு நீங்கள் ஒப்பந்தம் கொள்வீர்கள், அவர்களோடு நீங்கள் அந்நிய உண்ணியமாக போய் அடிமையாக மாற்றிக் கொள்வீர்கள், அவர்களிடத்திலே நீங்கள் தஞ்சம் புகுந்து போகிறீர்கள், அவர்கள் சொல்வதை எல்லாம் கேட்பீர்கள். இப்படி அவர்களிடத்தில் கூடா நட்பு கொண்டதின் காரணமாக நீங்கள் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து 6 நபர்களும் 6 நாட்டவர்களும் ஒன்று சேர்ந்து அந்த அமெரிக்காவும் ஐரோப்பாவும் இஸ்ரேலும் ஒன்று சேர்ந்து ஒரு மனிதரை நீங்கள் அடிப்பீர்கள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது ஒரு மனிதன் எந்த நாடாக இருந்தாலும் சரி, அது முஸ்லிம் நாடாக இருக்கும், அது எந்த நாடாக இருந்தாலும் சரி என்பதை சொல்லிவிட்டு பெருமானார் அதிலேயும் ஒரு ஹதீஸிலே முஃபஸ்ஸிரீன்கள் குறித்து காட்டுகிறார்கள், ஈரானாக இருக்கலாம், அல்லது ரஷ்யாவாக இருக்கலாம், அல்லது ஜப்பானாக இருக்கலாம், எதுவானாலும் இருக்கலாம். இன்னைக்கு நம்ம கண்ணில் படுறது ஈரானாக இருக்கிறது. இந்த ஒரு நாடை நீங்கள் தாக்குவீர்கள், தாக்கி கடைசி என்ன செய்வீர்கள்? நீங்கள் வெற்றி பெறுவீர்கள், ஈரான் தோற்று விடும் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது மட்டுமல்ல, இப்படி தோத்து போய் நீங்கள் எல்லாம் ஒரே அணியில இருப்பீங்க,
ஒரே அணி. நீங்கள் எல்லாம் கிறிஸ்துவர்கள், முஸ்லிம்கள், அதே போன்று ஐரோப்பியர்கள், அமெரிக்கக்காரர்கள், இஸ்ரேல்கள் எல்லாம் ஒரே அணியில இருந்து நீங்கள் ஒரு இடத்திற்கு போவீர்கள். மரஜ் என்ற இடத்திலே ஒன்று சேர்வீர்கள். வெற்றி பெற்று விட்டோம், நாம் வெற்றி பெற்று விட்டோம், அந்த அரபு உலகத்தை நாம் கைப்பற்றி விட்டோம் என்று சந்தோஷத்திலே அங்கே நீங்க என்ன செய்வீங்க? குதூகலமாக கொண்டாடி கொண்டிருப்பீர்கள். கொண்டாடி கொண்டிருக்கின்ற நேரத்திலே ஒரே ஒரு கிறிஸ்துவன் எழுந்து நிற்பான். தன் கையிலே சிலுவையை தூக்கி சொல்லுவான், சிலுவையை தூக்கி சொல்வான், இதுதான் உண்மையான மார்க்கம், இதுதான் என்று வெற்றி பெற்று விட்டது என்று சொல்லுவான். இப்படி சொன்ன உடனே அப்பொழுதுதான் அரபியர்களுக்கு மண்டையிலே உரைக்கும். இவ்வளவு காலங்களாக நாம் அனைத்தையும், சொத்தையும், சுகத்தையும், ஈமானையும் இழந்து இவனுக்கு பின்னாலே வந்து நின்று விட்டோமே என்று அப்பொழுதுதான் அவனுக்கு அறிவு வரும். வருகின்ற நேரத்தில் அவளிலே ஒருவன் எருவான், முஸ்லிமிலே ஒருவர் எழுந்து என்ன செய்வான்? வேகமாக யார் சிலுவையை தூக்கினானோ அவனை வெட்டுவான். அவனை வெட்டி அவனை அங்கேயே அவனை மூத்தாக்கி விடுவான். வெட்டியதற்கு பின்னால் தான் உலகப்போர் என்று 3ஆம் உலகப்போர் அல்லது 4ஆம் உலகப்போர் வரும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக தெளிவுபடுத்துகிறார்கள். இந்த 3ஆம் உலகப்போர், 4ஆம் உலகப்போர் எப்படி வரும் என்று சொன்னால், அந்த அமெரிக்கர்கள், இஸ்ரேலர்கள் இவர்கள் எல்லாம் ஒரே கொடி, அதாவது 80 கொடிகளுக்கு கீழ் நிற்பார்களாம். 80 கொடி அவர்கள் வைத்திருப்பார்களாம். 80 கொடிகள் கூட்டணிகளாக இருப்பார்களாம். அந்த 80 கூட்டணிகளிலே ஒவ்வொரு கொடி கீழேயும் 12,000 பேர் இருப்பார்களாம். 9,60,000 பேர்கள் ஒன்று கூடி இந்த முஸ்லிம்களை எதிர்த்து நிற்பார்கள். இதுதான் உலக போர் வரும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அடுத்து பேசினார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த உலக போருக்கு முஸ்லிம்களுக்கு தளபதியாக இருப்பவர் யார்? முஸ்லிம்களுக்கு தளபதியாக இருப்பவர் யார்? முஸ்லிம்களை வெற்றி பெறுவார்கள். இந்த 60, அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லவா, 9,60,000 பேர்கள் எதிர்த்து நிற்கக்கூடிய அந்த எதிரிகளை எதிர்த்து நிற்கக்கூடிய முஸ்லிம்களின் படை தளபதி யார்? மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள் என்று சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து தலைமை தாங்கி அந்த எதிரிகளை வெட்டி வீழ்ப்பார்கள், ஜெயிப்பார்கள், இஸ்லாம் ஜெயிக்கும் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஸ்லிம்களே, ஒரு பொழுதும் கவலைப்பட வேண்டாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஹதீசுகளிலே சொல்லும் பொழுது சொன்னார்கள், எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏனென்று சொன்னால் நடப்பது அனைத்தும் அல்லாஹ்வுடைய ஏற்பாடால் நடக்கிறது. இறுதி யுத்தமாகவும் இருக்கலாம் அல்லது 4வது உலக யுத்தமாகவும் இருக்கலாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பொருளாதாரத்தையும் பைத்துல் முகத்தஸையும் மையமாக கொண்டு நடக்கக்கூடிய அந்த யுத்தத்தில் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பைத்துல் முகத்தஸை வெற்றி கொள்வார்கள், அந்த அரபு உலகங்களை வெற்றி கொள்வார்கள் என்பதாக வரலாற்றுகளிலே எழுதப்படுகிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தை 3 மனிதர்களை கொண்டு உலக முஸ்லிம்களை அல்லாஹ் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே பதிவு செய்வார்கள். ஒன்று, பெருமானார் சொன்னார்கள், நான் இருக்கும் வரை உங்களுக்கு எதுவும் வராது என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு காலம் வரும், என்னுடைய காலத்திற்கு பின்னால் சோதனைகள், கஷ்டங்கள், சண்டைகள், சச்சரவுகள் எல்லாம், பிரச்சனைகள் எல்லாம் வரும். வந்ததற்கு பின்னால் ஒரு மனிதர் வருவார், அவர்தான் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவார்கள். அவர்கள் வந்ததற்கு பின்னால் உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை, நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம், கவலைப்படாதீர்கள் என்று பெருமானார் அப்பயே சொன்னார்கள். அதற்கு பின்னாலும் ஒரு குழப்பம் வரும் என்று சொன்னார்கள். அந்த குழப்பத்திலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அதற்கு பின்னால் ஒரு மனிதர் வருவார், ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள். அவர்களும் இந்த உலகம் முழுக்க ஆட்சி செய்வார்கள். அதே போன்று மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகம் முழுக்க ஆட்சி செய்வார்கள். பைத்துல் முகத்தஸை வெற்றி பெறுவார்கள், அரபுலகத்தை வெற்றி பெறுவார்கள், உலகம் முழுக்க ஆட்சி செய்வார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள், தஜ்ஜாலை கொல்வார்கள், உலகம் முழுக்க ஆட்சி செய்வார்கள். நீங்கள் பயப்பட வேண்டாம். கியாமத் வரை, நாளை கியாமத் வருகிறது என்றால் கூட நீங்கள் பயப்பட வேண்டாம் முஸ்லிம்களே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்களுக்கு சொல்லிவிட்டு கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னார்கள், உங்கள் கையிலே ஏதாவது மரக்கன்றுகள் வந்தால் மட்டும் போதும், அதை நட்டு மட்டும் வையுங்கள், மற்றதை பற்றி சிந்திக்காதீர்கள் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மௌத் என்பது எல்லாருக்கும் உண்டு, கியாமத்துக்கு பின்னால் யாரும் வாழப் போவதில்லை உலகத்திலே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்தார்கள். கண்ணியமானவர்களே, நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மூர்க்கமான போர்களிலே அல்லாஹ் யாருக்கும் எந்த ஒரு இடையூறுகளும் இல்லாமல் ரமலான் மாதத்திலே நல்ல முறையிலே நோன்புகளை வைப்பதற்கும் அவரவர்களுடைய பொருட்களை பாதுகாப்பு வைத்துக் கொள்வதற்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஈமானை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதற்கு மூமின்களுடைய பொருளாதாரத்தையும் மூமின்களுடைய அனைத்து உயிர்களையும் மூமினுடைய ஈமான்களையும் அல்லாஹ் தஆலா பாதுகாத்து அருள்வானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.